அருட்பெரும் ஜோதி பத்ரகாளி ஜெயந்தி வரும் புதன்கிழமை மே 13 ஏகாதேசி என்று வருகிறது. இந்த சித்திரை மாத ஏகாதேசியும் வைகாசி மாத ஏகாதேசியும் பத்ரகாளி ஏகாதேசி, அபரா ஏகாதேசி, ஜலக்கிரீடா ஏகாதேசி என்று சொல்வார்கள். அந்த நாள் தான் பத்ரகாளி அம்மாவோட ஜெயந்தியே வருது. உங்களுக்கு காளி அம்மாவை பிடிக்குமா? காளின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சூட்சமமான தெய்வீகமான உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பர்சன்லாம் நகர்ந்து போகக்கூடிய ஒரு பரிகாரத்தை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். ஓம் பத்ரகாளி அம்மனே நமோ நம. ஆனந்த வணக்கம் அன்பர்களே. பத்ரகாளி எவ்வாறு இந்த உலகத்தில் வந்தாங்க? பார்வதி அம்மாவை அக்னிகுண்டத்திலிருந்து உடம்பு முழுவதும் உலகெங்கும் பரவியது சிவபெருமான் தனது சிரசில் இருக்கக்கூடிய முடியிலிருந்து வெளிப்படுத்திய ஒரு சக்தி தான் பத்ரகாளியே. சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா எதிர்மறைகளையும் அழிக்கக்கூடியவள். பேய், எதிர்மறை, துஷ்ட சக்திகள், துஷ்ட தேவதைகள், கஷ்ட நஷ்டங்கள், எதிர்மறை எண்ணம் இருப்பவர்கள் அத்தனையும் அழிக்கக்கூடிய சக்தியை உடையவள் தான் பத்ரகாளியே. ஒவ்வொரு குடும்பத்திலும் பத்ரகாளி ஏதோ ஒரு விதத்தில் குலதெய்வமாக இருப்பார்கள். ஏனென்றால் அவங்க முன்னோர்கள் தன் குடும்பத்துக்கு எந்த விதமான தீங்கு சக்தியும் வரக்கூடாது, தீய சக்தி வரக்கூடாது, துஷ்ட சக்திகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக பத்ரகாளி அம்மனை வழிபாடுகளை செய்வாங்க. அந்த அற்புதமான தெய்வீகமான பத்ரகாளி அம்மன் பார்க்கறக்கு ஆக்ரோஷமாக அகோரமாக இருந்தாலும் அந்த அம்மனை வழிபடுபவர்களுக்கு அன்பால் அவங்க கேட்பதை தருவாள். அப்பேற்பட்ட பத்ரகாளி ஜெயந்தியை நம்ம நீல்மத் புராணா என்கின்ற ஒரு அற்புதமான புராணத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த பத்ரகாளி ஜெயந்தி பெரிய அளவில் கொண்டாடிட்டையும் அந்த தசமகா வித்யா ரகசியங்கள் தெரிந்தவங்க இந்த நாளை தெய்வீகமான சில பூஜைகளை, புனஸ்காரங்களை, மந்திர ஜபங்களை செய்வாங்க. நம்மளோட ஃபாலோவர்கள் அனைவருமே வரும் புதன்கிழமை ஏகாதசி விரதம் இருக்கிற மாதிரியே இருங்க. காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மாலை ஒரு வெற்றிலை, அதற்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு குங்கும அர்ச்சனை, ஓம் ஸ்ரீம் பத்ரகாளி அம்மனே நமோ நம 108 முறை ஜபம் செய்து குங்குமத்தால் எலுமிச்சம்பழத்தை அர்ச்சனை செய்து அந்த எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த குங்குமத்தை கல்யாணமானவங்க உச்சி நெற்றி போட்டு தாலிக்குடியிலையும் மற்றவர்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நெற்றியில் வைத்து விடுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை செய்வதன் மூலமாக குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை விரட்ட முடியும். ஆண்கள் செய்வதன் மூலமாக செல்வம், வேலை, தொழில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை விரட்ட முடியும். இந்த எளிய சூட்சமமான பத்ரகாளி அம்மன் ஜெயந்தி அன்று இந்த வழிபாட்டை செய்யுங்க. முடிந்தவர்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வனபத்ரகாளி அம்மனுக்கோ பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கோ போய் விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள். நல்லது நடக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அந்த தினம் உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனையாக இந்த எளிய பயிற்சியை செஞ்சு பாருங்கள். நல்லது நடக்கும். வரும் மே 15ஆம் தேதியிலிருந்து சிறப்பு ஸ்ரீ ராஜமாதங்கி சாதனான ஒரு சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்புன்னு நான் நடத்த இருக்கின்றேன். இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். கல்வி, செல்வம், வீரம் உங்கள் வீட்டில் உங்கள் இல்லத்தில் பெருக வைக்க இந்த வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு வழிநடத்தும். இதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மே 16 மற்றும் 17 கொல்லிமலையில் ஆனந்த ரகசியம் தாந்திரிக் சாதனான ஒரு பயிற்சி வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த தெய்வீக பயிற்சி வகுப்பில் மிஸ் பண்ணாமல் வந்து கலந்துக்கங்க. இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் காணாமல் போய் பாசிட்டிவான லைஃப் ஸ்டைலை நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும். அமைத்துக்கொள்ள கீழே இருக்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு ஆனந்த ரகசிய பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க. மே 23ஆம் தேதி நான் சென்னை வர இருக்கின்றேன். சென்னை நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். ஜெய் பத்ரகாளி, ஜெய் ஜெய் பத்ரகாளி.